ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 42. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் எதுவுமே செய்யலை. நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். நான் எதுவுமே செய்யலைப்பா. ஐ டிட் நத்திங். நான் எதுவுமே செய்யலை. ஐ டிட் நத்திங். என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னாலும் சரி, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னாலும் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து, நான் திரும்ப முயற்சி செய்வேன். நான் திரும்பவும் முயற்சி பண்ணேன். ஓகேவா? ஐ ட்ரைட் அகெயின். செவுத்து மேலே சாயாத. இப்போ தான் சுண்ணாம்பு அடிச்சிருக்கு, ஒட்டிக்கிறோம். செவுத்து மேலே சாயாத அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீன் ஆன் த வால். செவுத்து மேலே சாயாத. டோன்ட் லீன் ஆன் த வால். அவனுக்கு இது தெரியுமா? அவன் பேக்கெட்லேருந்து 100 ரூபா எடுத்தியே, இது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. டஸ் ஹீ நோ திஸ்? நான் சொன்னதை மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் வாட் ஐ செட். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியுமா? கேன் யூ கீப் குவைட் ஃபார் அ வைல்? இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? கேன் யூ ப்ளீஸ் கீப் குவைட் ஃபார் அ வைல்? அடுத்து, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, கேன் யூ கீப் குவைட் ஃபார் அ வைல்? இல்லை அப்படின்னா, கேன் யூ ப்ளீஸ் கீப் குவைட் ஃபார் அ வைல்? ஓகே. அடுத்து, ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ இஷ்யூஸ் அட் ஆல். நீ அதை பண்ணியிருக்க கூடாதுப்பா. யூ ஷுடன்ட் ஹேவ் டன் தட். யூ ஷுட் நாட் ஹேவ் டன் தட்னாலும் சரி, யூ ஷுடன்ட் ஹேவ் டன் தட்னாலும் சரி. ஓகே, சேம் மீனிங் தான். அடுத்து, இது ஒரு நல்ல யோசனை. இட்ஸ் அ குட் ஐடியா. நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். நான் உங்கள் கூட வர்றேன். நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். I have changed my mind. நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டியா? Won't you listen to your mother? இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுப்பா. வண்டி வேகமாக போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். Drive a little more slowly. உனக்கு வேற என்ன வேணும்? What else do you want? நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னாலும் சரி, நான் என்ன தப்பாக செஞ்சேன் அப்படின்னாலும் சரி, ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். What I have done wrong. ஓகே, ஒன்று. இப்போ நான் என்ன தப்பாக செஞ்சேன்? What I have done wrong. சேம் மீனிங் தான். உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. Who asked you to do this? இந்த டி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக வரும். நான் வீடியோவில் சொல்லும்போது மெதுவாக சொல்கிறேன். நான் வேகமாக சொன்னேன்னா அது உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்காது மைக்கில். Who asked you to do this? ஓகே, பொறுமையாக சொல்லி பழகுங்க, அப்போ தான் அது வரும். நீ ஏன் சினுங்கிற? Why are you whimpering? நீ ஏன் சினுங்கிற? நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? Why are you in such a hurry?
இதை நீங்கள் எப்படி ஏன்டா இவ்வளோ அவசரத்தில் இருக்க அப்படின்னாலும் சரி, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னாலும் சரி, மீனிங் ஒன்று தான். வை ஆர் யூ இன் சச் அ ஹரி, வை ஆர் யூ இன் சச் அ ஹரி. ஓகேவா? தூக்கி போடு, அது தூக்கி அங்கிட்டு போடு, தூக்கி இங்கிட்டு குப்பையில் போடு, தூக்கி போடு அங்கிட்டு சொல்லுவாங்கள்ல, த்ரோ இட் அவுட். இல்லை நீங்கள் பாலை தூக்கி போடு, பாலை தூக்கி போடு, என்கிட்ட தூக்கி போடு, த்ரோ இட் அவுட். அவனுக்கு இது தெரியாதா, அவனுக்கு இது தெரியாதா, அவனுக்கு இது தெரியுமா அப்படிங்கிறத விட தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேட்குறது. டசன்ட் ஹீ நோ திஸ், டசன்ட் ஹீ நோ திஸ், டசன்ட் ஹீ நோ திஸ், டசன்ட் ஹீ நோ திஸ். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு 20 சென்டென்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.